ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்கிறப்போ டக்குன்னு புரிஞ்சிக்கல, உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. லேர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்பட்டு லேர்ன் பண்ணுறாரு, ஸ்ட்ரகிள் பண்ணி லேர்ன் பண்ணுறாருன்னா, உடனே அந்த மாதிரி மக்களை வந்து நம்ம ஸ்பீடுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, நம்ம ஸ்பீடுக்கு லேர்ன் பண்ணாத நபர்களை வந்து உடனே ஒரு முத்திரை குத்தி, அவங்களுக்கு வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், ரொம்ப ஸ்லக்கிஷ் பீப்புள், வந்து ஒரு மந்தமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி ரொம்ப லோவாக எடை போட்டுடுறோம், எவாலுவேட் பண்ணிடுறோம். ஆனால் அவங்கள லோவாக எடை போடுறதா நினச்சிக்கிட்டு நம்மளை நாமளே தரம் தாழ்த்திக்கிறோம். எப்போவுமே எல்லாருமே ஒரே திறமைகளோட, ஒரே ஸ்கில் லெவலோட, அதிகபட்சமான ஸ்கில் லெவலோட இருக்குன்னுலாம் அவசியமே இல்லைங்க. உங்களை மாதிரி எல்லாரையும் எதிர்பார்க்குறது வந்து பக்குவப்பட்ட தன்மையோட கீழான நிலைமை. எப்போவுமே விடாமுயற்சி, எந்த அளவுக்கு முயற்சியை போட்டு ஸ்லோவாக கற்றுக்கிட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக அவர் மேலே போய்கிட்டே இருக்கார், ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி போடுகின்ற எஃபர்ட்ஸினுடைய இன்டென்சிட்டி இதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய எல்லாருமே ஒரே அதிக ஸ்கில்லோடு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. மிக்க நன்றி பார்த்தமைக்கு.